ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 10 பகுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 11ஆம் பகுதி. ரொம்ப ஜாலியான டைப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்த சூர்யாவோட வாழ்க்கையில் சில சம்பவங்களால் அவன் மனசு ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிச்சிருந்தது. எப்படியோ நல்லபடியாக அவன் தங்கச்சி பிருந்தாவோட கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டான். அவனோட தங்கச்சி பிருந்தாவும் மன வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழறதையும் பார்த்து அவனுக்கு இப்போ மகிழ்ச்சி நிறையவே வர ஆரம்பிச்சது. சுப்ரியாவோட வாழ்க்கையில் இன்னும் என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னமும் அவள் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாள். அப்பா அம்மா பேசலை, இன்னும் அவங்க நம்மளை நம்பலை, நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரலை. இதே போராட்டத்திலே தான் அவளுடைய லைஃப் ஸ்டைலும் போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு பிறகு ரீனாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் சூர்யா. ரீனாவை ஸ்கேன் செய்து டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் இன்னும் 2 மாதத்தில் குழந்தை பிறந்துவிடும் என்று டாக்டர் சொன்னார். ஸ்கேன் செய்து பார்த்து கொண்டிருக்கும்போது சூர்யா அந்த மானிட்டரில் தெரிந்த அந்த குழந்தையை பற்றி ரீனாவிடம் பார்த்து சிரித்து பேசிக்கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் சுப்ரியா தன் தங்கை காவியாவை அழைத்து கொண்டு எப்போதும் வருகின்ற அவளுடைய ஃபேமிலி டாக்டரிடமே அழைத்து கொண்டு வந்தாள். நர்ஸிடம் கேட்டதற்கு உள்ளே ஒரு தம்பதிகள் குழந்தையை ஸ்கேன் செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சிறிது வெயிட் செய்யுங்கள், நான் டாக்டரிடம் சொல்லி உங்களை அழைக்கின்றேன் என்று கூறினாள். காவியாவும் சுப்ரியாவும் வெளியே வெயிட் செய்ய ஆரம்பித்தார்கள். உள்ளே வந்து டாக்டரிடம் சொன்னதில், சரி நீங்கள் 2 பேரும் ஸ்கேன் பார்த்து கொண்டிருங்கள், நான் இப்போது ஒரு பேஷண்ட்டை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு டாக்டரும் வெளியே வந்து சுப்ரியாவை காவியாவை உள்ளே வர சொன்னார். சுப்ரியாவும் காவியாவும் உள்ளே வந்தார்கள். அவர்களின் அம்மா அப்பாவை பற்றி விசாரித்து விட்டது. என்ன விஷயமா, எதற்காக இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறா என்று டாக்டர் சொல்லுமா என்று கேட்டார். காவியாவுக்கு 2 நாளாகவே கடுமையான வயிற்று வலி, ரொம்பவே வேதனைப்படுறான் டாக்டர், அதனால தான் நான் உங்ககிட்ட அழைச்சிக்கிட்டு வந்தேன் என்று சுப்ரியா சொன்னார். சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தபோது தான் அங்கே ஸ்கேனில் தெரிந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவும் ரீனாவும் அவள் பார்வையில் பட்டார்கள். பார்த்ததும் இவர்கள் இருக்கும் சமயத்தில் நம் காவியாவை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தார். டாக்டர் காவியாவை டெஸ்ட் செய்து கொண்டிருக்க அப்போது சூர்யாவுக்கு ஃபோன் வர அவசரமாக இருந்தான். ரீனா நீ இங்கேயே இரு, நான் இப்போது ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே வெளியே போனான். எதிரில் ஃபோனில் பேசிக்கிட்டே போன சூர்யா அருகில் இருந்த சுப்ரியாவையும் கவனிக்கவில்லை. சுப்ரியா அவன் வருவதை பார்த்ததும் வேகமாக தன்னை விலக்கி கொண்டாள். இவன் எதிரில் நிற்கிறது கூட நம்மளுக்கு பாவம்தான் அப்படின்ற ஒரு கோபம் சுப்ரியாவோட முகத்தில் நல்லாவே தெரிஞ்சது. சுப்ரியா அருகில் இதனை காவியாவிடம் எதையும் சொல்லாமல் அவள் வயிற்று வலிக்கால் துடித்து கொண்டிருக்க அவளை சமாதானம் செய்து கொண்டு இருந்தாள். காவியா வலியால் துடித்தபடி நர்ஸ் போட வந்த ஊசியை எனக்கு ஊசி வேண்டாம் என்று தட்டிவிட அந்த ஊசி பாட்டில் கீழே விழுந்து உடைந்து தரையில் சிதறியது. காவியா என்ன இது, இன்னொன்று சின்ன பொண்ணாட்டம் நடந்துக்கிற என்று சுப்ரியா காவியாவை அதட்டினாள். பரவாயில்ல விடு சுப்ரியா, அவள் வலி தாங்க முடியாமல் தான் செய்திருப்பாள், நான் இவளை உள்ளே அழைத்து செல்கிறேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டு காவியாவை உள்ளே அழைத்துக்கொண்டு நர்ஸிடம் யாராவது வர சொல்லி இந்த இடத்த க்ளீன் செய்ய சொல்லுங்கள், சீக்கிரமாக இதை செய்யுங்க என்று சொல்லிவிட்டு நேராக காவியாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டார். நர்ஸும் சரி டாக்டர் என்று வெளியே யாராவது அழைத்து கொண்டு வர அவளும் வெளியே சென்று விட்டாள். உள்ளே சுப்ரியாவும் ரீனாவும் மட்டும்தான் இருந்தார்கள். அப்போது உள்ளே வந்த ஸ்கேன் ரூமிலிருந்து வெளியே வந்த ரீனா நேராக அந்த பாட்டில் உடைந்த இடத்தில் கால் வைத்து வலிக்கு கீழே விழ போக சட்டென்று அதனை கவனித்த சுப்ரியாவும் அப்போது ஃபோன் பேசிவிட்டு அங்கே உள்ளே வந்த சூர்யாவும் இருவருமாக ஒரே சமயத்தில் சேர்ந்து ரீனாவை கீழே விழாமல் தாங்கி பிடித்து கொண்டார்கள். ஏ ரீனா, பார்த்து வரக்கூடாதா என்று அவளிடம் கூறிய சூர்யா அப்போதுதான் நிமிர்ந்து மெதுவாக சுப்ரியாவை கவனித்தான்.
தன் இதயம் அதிகமாகவே துடிக்க ஆரம்பிப்பதை அவன் உணர ஆரம்பித்தான். ரொம்ப நன்றி, நல்ல சமயத்தில் நீங்கள் முதலே பிடித்து கொண்டீர்கள் என்று சுப்ரியாவிடம் பேசினான். சுப்ரியா பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். சில வினாடிகள் அவளையே பார்த்த சூர்யா, என்ன எதுவும் பேச மாட்டீங்களா, அமைதியாக இருக்கீங்க என்று கேட்க, அவனை பார்த்து சட்டென்று முகத்தை திருப்பி உள்ளே அறைக்குள் திரும்பி சென்றாள் சுப்ரியா. அவள் போவதே பார்த்த சூர்யாவிடம், வீட்டுக்கு போகலாம் வா சூர்யா என்றாள் ரீனா. அவளே பார்த்து திரும்பி பார்த்து கொண்டே இருந்த சூர்யாவின் கையை பற்றி இழுத்து கொண்டு வெளியே அழைத்து சென்றாள் ரீனா. இருவரும் வீட்டிற்குள் சென்றார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து தன் நண்பர்களை ஃபோன் செய்ததனால் அவர்களிடம் சென்ற சூர்யா, என்னடா எதுக்கு எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க என்று கேட்டான். நீ தானடா சொன்னேன் தங்கச்சி கல்யாணத்தை முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக எங்கேயாவது டூர் போயிட்டு வரலான்னு சொன்னேன், எங்கேயோ போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன்னு சொன்னேன், மறந்துட்டியா சூர்யா என்று கேட்க, இல்லைடா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் என்று தயங்கினான் சூர்யா. என்னடா தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டியா, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறியா என்று கேட்டான் குமார். பணமெல்லாம் பிரச்சனை இல்லைடா, தேவையான பணம் என்கிட்ட இருக்குது, போகிறத பற்றி ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் என்று மறுபடியும் தயங்கினான் சூர்யா. வேறு என்னடா பிரச்சனை, நம்ம பாய்ஸ் வரைக்கும் தானே போக போகிறோம், லேடிஸ் எல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, எதுக்குடா நீ அதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிற, ஒருவேளை லேடிஸ் யாரும் வரலையேன்றது கவலைப்படுறியோ மச்சான் என்று கேட்டான் ஒருவன். டேய் வாயை மூடுங்கடா, நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை, நான் இப்போ எந்த மாதிரியான மன நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு சொன்னால் கூட புரியாது, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே புரியும். நான் இந்த டூருக்கெல்லாம் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் அப்புறமா உங்களை பார்க்குறேன் என்று கூறி தன் பர்சில் இருந்து பணத்தை எடுத்து அவர்கள் கையில் கொடுத்து விட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பினான் சூர்யா. டே என்னடாச்சு உனக்கு, ஏதாவது சொல்லிட்டு போடா என்று நண்பர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். என்னக்கா சொல்கிற, திரும்பவும் சுப்ரியாவை பொண்ணு பார்க்க இன்றைக்கி வராங்களா, திடீர்னு எப்படி சொல்கிற, ஏற்கனவே இப்படி தான் நிறைய வாட்டி பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது, திடீர்னு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி வேண்டான்னு சொல்லிடுறாங்க, இதனால் எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இப்படி திடீர்னு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னால் நான் என்னன்னு சொல்கிறதுக்கா, கொஞ்ச நாள் போகட்டும்க்கா, அவசரப்பட வேண்டாம், எனக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்றான் ரவிச்சந்திரன். உடனே வைதேகி, டேய் இதுக்கெல்லாம் இப்படி வேதனைப்பட்டா எப்படி, பொண்ணுன்னா அப்படி தான் 4-5 பேர் பார்க்க தான் செய்வாங்க, பிடிச்சிருக்குன்னு வாங்க பிடிக்கலன்னு வாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறதுன்னா என்ன அவ்வளோ சுலபமா, ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு பொண்ணால் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் எனக்கும் இந்த கல்யாணம் தள்ளி போதுன்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் ரவிச்சந்திரா, இதுக்கு முன்னாடி வந்தவங்களை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அந்த தரகர் சொன்னாரேன்னு தான் நான் எல்லாரையும் வர வச்சு சுப்ரியாவை பொண்ணு பார்க்க வச்சுருந்தேன், மற்றபடி அந்த மாப்பிள்ளை டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போது இந்த இடம் தரகர் மூலமாக வரலடா, என் பெரிய பொண்ணு கீதாவுக்கு ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச இடம், அந்த குடும்பத்திலேருந்து தான் பொண்ணு கேட்டு வராங்க. கீதா சொன்னான், ரொம்ப நல்ல குடும்பம், அவளோட நாத்தனார் படித்த காலேஜில் படித்த பொண்ணோட அண்ணனுக்கு தான் இப்போது நம்ம சுப்ரியாவுக்கு பொண்ணு கேட்டு வராங்க. இங்கே பாரு, இந்த இடம் எனக்கு என்னவோ கண்டிப்பாக முடிஞ்சிடும்னு தோணுது தம்பி, இந்த இடம் நல்லபடியாக கண்டிப்பாக முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தானடா, நீ எதுவும் யோசிக்காதடா, கொஞ்சம் அமைதியாக இரு, முதல்ல அவங்க நம்ம பொண்ணு சுப்ரியாவை பார்க்கட்டும், வரவங்களை வர வேண்டான்னு சொல்லிடாதே. அம்மா சுப்ரியா, பொண்ணுன்னா 4-5 பேர் பார்க்க தான் செய்வாங்க, இதனால் நீயும் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத, நான் சொல்கிறது உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன் என்று சுப்ரியாவிடமும் கூறினாள் வைதேகி அத்தை. அப்போது சுப்ரியா, இன்றைக்கும் ஒரு நாள் லீவு போட்டுட்டு வீட்டிலே இருமா, காவியா அக்கா கூட உதவியாக இரு என்று ராதிகாவும் கூறினாள். அப்புறம் வைதேகி, சரி
நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் கிச்சனில் போய் ஏதாவது வர்றவங்களுக்கு ரெடி செய்யணும் என்று சொல்லிக்கொண்டே ராதிகாவும் வைதேகியும் கிச்சனுக்குள் சென்றார்கள். உடனே சுப்ரியா காவியா கிட்ட, காவியா அப்பா கிட்ட சொல்லு, இதுதான் கடைசி தடவை. இனிமேல் பொண்ணு கேட்டு யார் வந்தாலும் நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடியெல்லாம் வந்து நிற்க மாட்டேன். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. பொண்ணு பார்க்குற சடங்குன்னு சொல்லிட்டு ஏன் என்னோடய மனசை இன்னமும் இவங்க இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இவங்க படுற கஷ்டம் பத்தாதுன்னு நான் இந்த கஷ்டத்தெல்லாம் வேறு அனுபவிக்கணுமா என்று கண் கலங்கி கூறினாள் சுப்ரியா. சரி காவியா, இந்த சம்மந்தத்தை நானே எதிர்பார்க்கல. முதல்ல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரட்டும். வந்து அவங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் தானாகவே இந்த இடமும் நின்றுடும். இந்த இடம் மட்டும் முடிஞ்சிடுவா போகுது. இவ தலையில் யார் என்னன்னு எழுதியிருக்கோ அது வரைக்கும் நடக்கிறது தானே நடக்கும் என்று வெறுப்பாக பேசினார் ரவிச்சந்திரன். நீ வேணா பார்த்துக்கிட்டே இருடா ரவிச்சந்திரா, இந்த மாதிரியெல்லாம் வெறுப்பாலாம் பேசாதே. ராதிகா, உங்ககிட்டயே நான் சொல்கிறேன், இந்த இடம்தான் உன் பொண்ணுக்கு முடிஞ்சிடும். நான் ஏன் சொல்கிறேன்னா, பையன் நம்ம பொண்ணு சுப்ரியாவை எங்கேயோ பார்த்துருக்கான். இது வரைக்கும் கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ நம்ம சுப்ரியாவை எங்கே பார்த்தான், எப்படி அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னு ஒன்றும் புரியல. பையன் வீட்டிலே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. உடனே கல்யாணம் பண்ணால் சுப்ரியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமாக கல்யாணத்துக்கு அவன் ரெடியாக ஒத்துக்கிட்டான். நான் ஏற்கனவே கீதா கிட்டேயே எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால அவளும் நம்ம அஸ்வினி பற்றின மொத்த விவரத்தையும் அந்த பையனோட அக்காக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாள். அஸ்வினி பற்றின எல்லா தகவல்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சுப்ரியாவை பொண்ணு கேட்டு வர்றாங்க. அதனால் எனக்கு என்னவோ இந்த இடம் கண்டிப்பாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்ற பையன் சுப்ரியா மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிச்சி அவங்க அப்பா அம்மா கிட்ட இல்லாத காரணத்தினால அவங்க அக்காக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்களும் அஸ்வினி பற்றின எந்த தகவல்களும் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதனால் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடிஞ்சு கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க என்று வைதேகி சொன்னதை கேட்டு ரவிச்சந்திரனும் ராதிகாவும் அதிர்ச்சியாக ஆச்சரியமாக பார்த்ததும் மட்டும் இல்லாமல் சுப்ரியா தன் அத்தை கூறியதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, இந்த சம்பந்தத்தை அவ்வளோ சீக்கிரம் என்னால் தடுத்து நிறுத்திட முடியுமா? என்னால் இதற்கு மேலே என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் சுப்ரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 11ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.